வணக்கம். மே 9ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஃப்ளாட்டாகவும் ரெட்டாகவும் க்ளோஸ் ஆகியிருந்தது. S&P 500 ஃப்ளாட்டாக இருந்தது. நாஸ்டாக் 0.2% ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது மிக்ஸ்டாக இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். லார்சன் அண்ட் டியூப்ரோ நேற்று ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு மேனேஜ்மெண்ட் மணி கண்ட்ரோல் கொடுத்த பேட்டியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2025 ஆர்டர் இன்ஃப்ளோ வளர்ச்சி 10% எட்டுவது தான் கம்பெனி இலக்காக வைத்திருக்கிறாங்க. அதே போல வருவாயுடைய வளர்ச்சி 15% எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லிருந்து. வோடஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், அவங்க வெண்டர்ஸ்க்கு பணம் பாக்கி வைத்திருக்கிறாங்க. அதை அடுத்த நிதியாண்டிற்குள்ளார அவங்க செட்டில் பண்ணிடுவாங்க சில வல்லுநர்கள் கருதுறாங்க. 5G பிரீமியம் பிளான்ஸை விரைவில் அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க சில வல்லுநர்கள். எப்போ தயார் நிலையில் இருப்பாங்க வோடஃபோன் ஐடியா 5Gக்கு? 2026 நிதியாண்டிற்குள்ளார அவங்க தயாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. 3 பிரைவேட் டெலிகாம் கம்பெனிகளும் அவங்களுடைய டேரிஃபை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வல்லுநர்கள். லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு பிறகு அவங்க அறிவிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. டாடா பவர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறித்தான அப்டேட். நிதியாண்டு 2025 20,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு 12,000 கோடி ரூபாய். அதுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 66% அதிகரிக்குது அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிதியாண்டு 2025ற்கானது. எல்கேபி செக்யூரிட்டிஸ் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2-3 வாரங்கள். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லிருந்து. வெல்ஸ்பன் கார்பரேஷனுக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 620, 645, 9% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 575. திரிவேணி இன்ஜினியரிங்க்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 390, 410, ஸ்டாப் லாஸ் 335, 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மதசன் சுமி வயரிங் இந்தியாவுக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 74, 80, 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ் 65. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லிருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 663 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 6% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 4532 கோடி ரூபாய். என்டிபிசி தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் என்டிபிசி கிரீன் எனர்ஜி. அவங்க மகாத்மா ஃபியூலே ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜியுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க. எதற்காக? ரெனியூவபிள் எனர்ஜி பவர் பார்க்ஸ் மற்றும் ப்ராஜெக்ட்ஸ் அமைப்பதற்காகத்தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. WPIL லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவு மே 25ஆம் தேதி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க WPIL லிமிடெட். ஏஷியன் பெயிண்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டில்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அவங்க எதிர்பார்ப்பது 1317 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெவென்யூ எதிர்பார்ப்பது 9160 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2525 ரூபாய். நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பர்ன்ஸ்டைன் டிவிஎஸ் மோட்டார் கொடுத்துருக்கிற டார்கெட் 2050 ரூபாய் ஒரு ஷேருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு CLSA தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4151. நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. DLF தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுடைய லக்ஸரி ரெசிடென்ஸ் ப்ராஜெக்டான DLF பிரிவானா வெஸ்ட்ல அவங்க விற்பனை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு புது சாதனையை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. 3 நாட்களில் 5590 கோடி ரூபாய் மதிப்பிற்கான சேல்ஸ் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க DLF. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். எதிர்பார்க்குற டார்கெட் 1810 ரூபாய். ஸ்டாப் லாஸ் 1730.
பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எஃப்என்ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விளையாடுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கானது. இவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 2750, ஸ்டாப் லாஸ் 2860. பஜாஜ் கன்சியூமர் கேர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 36 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 240 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. கம்பெனி பைபேக்கும் அறிவிச்சிருக்காங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் நடத்த இருக்கிறாங்க. எவ்வளவு ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க? 57,41,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். இதற்காக அவங்க செலவு செய்ய போகிறது ஒட்டு மொத்தமாக 16,649 லட்சம் ரூபாய்கள். என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க பைபேக்கு? 290 ரூபாய். இது நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 11% கூடுதலாக பிரீமியமாக அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. யூஎஸ்ஏ சார்ந்த ஆர்எஸ் டெக் சிஸ்டம்ஸை வாங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ். ஹீரோ மோட்டோகாப்க்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5650 ரூபாய். நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நவீன் ஃப்ளோரனுக்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3650 3940. ஷார்ட் டேர்ம்கான ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க சாய்ஸ் புரோக்கிங். பிரமல் என்டர்பிரைசஸ் குறித்து மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், மர்ஜர் குறித்தான அப்டேட். அவங்களுடைய அன்லிஸ்டட் சப்சிடி நிறுவனமான பிரமல் கேபிட்டல் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸுடன் இணைக்கிறாங்க. அதற்கு பிறகு பிரமல் ஃபினான்ஸ்னு பெயர் மாற்றம் செய்ய போகிறாங்க. இப்போ பிரமல் என்டர்பிரைஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கிடைக்கும்? பிரமல் ஃபினான்ஸுடைய ஒரு ஷேர் கிடைக்கும். ஒரு ஷேர் பிரமல் என்டர்பிரைஸில் வைத்திருந்தா அது மட்டும் இல்லாமல் ஒரு என்சிஆர்பிஎஸும் கிடைக்கும். பிஎஃப்எல் உடையது, பிரமல் ஃபினான்ஸ் உடையது. என்சிஆர்பிஎஸ்ன்றது நான் கன்வெர்ட்டபிள், நான் குமுலேட்டிவ், நான் பார்ட்டிசிபேட்டிங், ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஷியல் வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கம்பெனி அடுத்த 9 to 12 மாதத்திற்குள்ளார இந்த மர்ஜர் முடிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மின்ட் பத்திரிகையிலிருந்து. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? நம்ம காலையில் 9:30 மணி 10 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. லார்சன் அண்ட் டியூப்ரோ இன்ட்ராடேல 6% விழுந்தது. டாடா பவர் 4% வீழ்ச்சி. டிவிஎஸ் மோட்டார் 6% அதிகரிச்சிருக்கு. ஹீரோ மோட்டோகாப் 6% அதிகரித்தது. பிஎஸ்சி இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர் நேரத்தில் ஃபிளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பஜாஜ் கன்சியூமர் கேர் 6% விழுந்தது. விஜயா டயக்னாஸ்டிக் சென்டர் 5% அதிகரித்தது. காட்ரேஜ் ஆக்ரோவெட் 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. பேங்க் ஆஃப் பரோடா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4% அதிகரித்தது. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனுமதி வழங்கியிருக்கிறாங்க பேங்க் ஆஃப் பரோடாக்கு. அவங்களுடைய பிஓபி வேர்ல்டு வழியாக புது கஸ்டமர்ஸை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. போன ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தடை விதிச்சிருந்தாங்க. அந்த தடையை இப்போ நீக்கியிருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதோடைய ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். காலையில் வீடியோவில் ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. எஸ்கேஎஃப் இந்தியா லிமிடெட் டிவிடெண்ட் ரூபாய் 130 ரூபாய்னு சிலர் அதற்கான விளக்கம் கேட்டிருந்தீங்க. அது டிவிடெண்ட் 130 ரூபாய் தான். அது மறுபடியும் நான் சொன்ன வீடியோவில் வந்து ₹1.30 சொல்லிட்டேனான்றது தெரியலைங்க. ஆனால் டிவிடெண்ட் 130 ரூபாய் தான். இன்னொரு முறை சரி பார்த்தாச்சு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.